வணக்கம். அதிகாரம் 91. பெண் வழிச் சேரல். பெண் வழிச் சேரும் ஆண் என்னும் பொருளை தரும். குறள் எண் 901. மனை விழைவார் மான் பயன் எய்தார் வினை விழைவார் வேண்டா பொருளும் அது. மனைவியிடம் மிகு காமம் கொள்வார் பெரும் பயன் பெறாதவர். வினைத்திறன் மிக்கவரும் அதை விரும்ப மாட்டார் என்பது பொருள். குறள் எண் 902. பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோர் நாணாக நாணுத் தரும். வினையை போற்றாது பெண்ணாசை விளைவான் ஆக்கம் மிகுந்த வெட்கத்தையும் தலைக்குனிவையும் தரும். குறள் எண் 903. இல்லாள்கண் தாழ்ந்த இயல்பின்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நாணுத் தரும். இயல்பின்மை நடக்கும் தன்மை, எஞ்ஞான்றும் எப்பொழுதும், நல்லாருள் பெரியோர் இடத்து, நாணுதலைச் செய்யும், நாணுத்தரும் என்பது பொருள். மனைவியிடம் கணவன் பணிந்து நடப்பது இயல்பு அன்று. அப்படிப்பட்டவன் நடத்தை அவனை பெரியோர் முன்பு நாணும்படி செய்யும். உயர் அழுத்த மின்சார கம்பியை உரசி பார்ப்பது போல கணவன் மனைவியிடையே ஓர் எல்லையை வரையறை செய்கிறது. உறவுகள் ஊருடன் வாழும்போது சமூகமும் ஊடாடுகிறது. எனவே பெரியோரை காட்டி இல்லறத்தான் இயல்பை வரையறை செய்கிறது. மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையும் காலை புலவியுள் உரிய. புலவிக்காலத்து மட்டும்தான் தலைவன் பணிவு என்கிறது தொல்காப்பிய பொருளியல் காட்டும் பொருள் பொதிந்த நூற்பா. குறள் எண் 904. மனையாளை அஞ்சும் மறுமை இலாளன் வினையாண்மை வீறு எய்தல் இன்று. மனையாளை அஞ்சி நடக்கும் புகழ் இல்லாதவன் வினை ஆளுமை கூர்மை அடையாது, சிறப்பு அடையாது. குறள் எண் 905. இல்லாளை அஞ்சுவான் அஞ்சுமற்று எஞ்ஞான்றும் நல்லார்க்கு நல்ல செயல். மற்று அசைநிலை. மனையாளுக்கு அஞ்சி நடப்பவன் எப்பொழுதும் நல்லவருக்கு நல்லன செய்யவும் அஞ்சுவான். அறச்செயல்கள் செய்ய இயலாதவன் ஆவான் என்பது பொருள். குறள் எண் 906. இமையாரின் வாழினும் பாடு இலரே இல்லாள் அமையார் தோள் அஞ்சுபவர். தேவரை போல வாழ்க்கை வாழ்ந்தாலும் மனையாளுக்கு அஞ்சுபவன் பெருமை பெற வாழ முடியாதவர் ஆவார். குறள் எண் 907. பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நாணுடை பெண்ணே பெருமை உடைத்து. பெண்ணின் ஏவல்படி நடக்கும் ஆண் தன்மையை விட நாணமுடைய பெண் தன்மையே பெருமைக்குரியது என்பது பொருள். குறள் எண் 908. நட்டார் குறைமுடியார் நன்று ஆற்றார் நன்னுதலால் பெட்டாங்கு ஒழுகுபவர். நல்நுதலால் விருப்பப்படி நடப்பவர் தன்னுடன் இருப்பவர்கள் குறையை தீர்க்க மாட்டார்கள். நல்லவையும் செய்ய மாட்டார்கள், செய்ய இயலாதவர் ஆவார்கள் என்பது பொருள். குறள் எண் 909. அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண் ஏவல் செய்வார்கண் இல். பெண் ஏவல் கேட்பாரிடம் அறம் செய்தல் இல்லை. அறம் செய்தற்கு காரணமான ஆன்ற அமைந்த பொருள் செய்தலும் இல்லை. இவ்விரண்டிலும் வேறான பிறவினையும் இல்லை என்பது பொருள். குறள் எண் 910. எண் சேர்ந்த நெஞ்சத்து இடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதமை இல். எண் எண்ணம் எண்ணுதல். எண் சேர்தல் நெஞ்சம் பெண்வெளிச் சேருதலால் வரும் குற்றத்தை தெரிந்து உணரும் தன்மையது ஆதல் என்பது பொருள். இல் இல்லை. நுட்பமான சிந்தனை உடையவருக்கு, மன உறுதி மிக்கவருக்கு எப்போதும் பெண்ணை சேர்ந்து அந்த போக்கில் வாழும் அறியாமை பேதமை இல்லை. நிறைவாக பெண்வழிச் சேரல் ஆண் பெண் உறவு ஒரு பக்கமாக நின்று பிற உறவுகளை புறக்கணிப்பதை பற்றி விரித்துரைக்கின்றது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்பது பொன்மொழி. மனையாளை அஞ்சுபவன் மறுமைக்கான பயன் பெறாதவன். மனை விழைவார் மான் பயன் எய்தார். இல்லாளை அஞ்சுவான் சமூக மேம்பாடுகளுக்கான எவற்றையும் செய்யாதவன் ஆகிவிடுவான். பெண் ஏவல் செய்து ஒழுகுபவன் அறவினையும் செய்யான்.
இல்லறத்தில் இரு பாலார்க்கும் இடையே எல்லையை வரையறுப்பது என்பது எல்லோருக்கும் நலம் தரும். சிக்கல் எழும் புள்ளிகளை, குவி மையங்களை அடையாளம் காட்டுகிறது பெண் வழிச் சேரல் அதிகாரம்.